நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. தமிழக கேரள எல்லைப் பகுதியான தேனியின் போடிமெட்டு மலைசாலையில் கடும் பனிமூட்டத்தோடு சாரல் மழை பெய்து வருவதால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டிருக்கிறது. முதலில் அந்த காட்சிகளை பார்க்கலாம். இது குறித்த விவரங்களை நம்முடைய செய்தியாளர் விஜயசங்கர் வழங்க நாம் கேட்கலாம். விஜயசங்கர், தற்போதைய நிலை என்னங்க? தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் புயல் எச்சரிக்கை காரணமாக கனமழை பெய்து வருகிறது. தேனி மாவட்டம் போடிநாயக்கனூர் மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளில் விடிய விடிய பரவலாக சாரல் மழை பெய்து வருகிறது. போடிநாயக்கனூரிலிருந்து மூர்நாடு செல்லும் தேசிய நெடுஞ்சாலையில் தமிழக கேரள எல்லை பகுதியில் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் அமைந்துள்ள போடிமெட்டு மலைச்சாலையில் விடிய விடிய சாரல் மழையுடன் கடுமையான பனிமூட்டம் நிகழ்ந்து வருகிறது. கடல் மட்டத்திலிருந்து சுமார் 4100 அடி உயரமும் 17 ஆபத்தான குண்டை ஊசி வளைவுகள் கொண்ட இந்த மலைச்சாலை கேரளா செல்லும், குறிப்பாக மூணாறு செல்லும் முக்கிய மலைச்சாலை ஆகும். நாள்தோறும் இங்கிருந்து ஆயிரக்கணக்கான வாகனங்கள் தொழிலாளர்களை ஏற்றிக்கொண்டும் பேருந்து பயணிகளை ஏற்றிக்கொண்டும் சுற்றுலா வாகனங்களும் சென்று வருகின்றது. காய்கறி வாகனங்களும் இப்பகுதியில் அதிகமாக சென்று வருகின்றது. இந்த நிலையில் கடந்த சில நாட்களாகவே போடிமெட்டு மலைச்சாலையில் கடுமையான பனிமூட்டமும் குளிரும் சாரல் மழையும் பெய்து வருகிறது. நேற்று இரவிலிருந்தே பரவலான சாலை மழை பெய்து வரும் நிலையில் வழக்கத்தை விட அதிகமான பனிமூட்டம் நிகழ்ந்து வருகிறது. முகப்பு விளக்குகளை எரிய விட்டாலும் கூட எதிரே வரும் வாகனங்கள் கூட தெரியாத அளவிற்கு கடுமையான பனிமூட்டம் ஏற்பட்டுள்ளதால் வாகன ஓட்டிகள் மிகுந்த சிரமத்திற்குள்ளாகி வருகின்றனர். குறிப்பாக 8வது கொண்டை ஊசி வளைவிலிருந்து போடிமெட்டு மலைச்சாலை வரை மிகவும் கடுமையான பனிமூட்டம் திகழ்ந்து வருகிறது. இதனால் இப்பகுதி கூலி தொழிலாளர்கள் மற்றும் பொதுமக்கள் அன்றாட வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. பகலிலேயே சாரல் மழையுடன் கடுமையான பனிமூட்டம் காரணமாக மலைச்சாலையில் இருள் சூழ்ந்து காணப்படுவதால் இப்பகுதியில் செல்லும் வாகன ஓட்டிகள் மிகுந்த சிரமத்திற்குள்ளாகி வருகின்றனர். முகப்பு விளக்குகளை எரியவிட்டு ஒளிபெருக்கிகளை ஒளிப்பான்களை ஒளித்தபடி சென்றால்தான் இப்பகுதியில் கடந்து செல்ல வேண்டிய சூழ்நிலை உள்ளது. மேலும் இப்பகுதியில் கடந்த சில நாட்களாக பெய்த மழை காரணமாக ஈரப்பதம் நிலவி வருவதால் மண் சரிவு ஏற்படும் அபாயமும் உள்ளதால் வாகன ஓட்டிகள் நிதானத்துடனும் கவனத்துடனும் வாகனங்களை ஓட்டிச் செல்ல வேண்டும் என்றும் மலைச்சாலைகளில் இடையில் வாகனங்களை நிறுத்த வேண்டாம் என்றும் இப்பகுதி காவல்துறையினர் அறிவுறுத்தி வருகின்றனர். ஷியாம், விரிவான விவரங்களுக்கு நன்றி விஜயசங்கர். நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க.